إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفذ وما عند الله باق. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். ரப்பினுடைய மேலான திருப்தியினுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே வியாழக்கிழமை அன்று வக்ஃப் சட்ட திருத்தம் என்ற பெயரால் கிட்டத்தட்ட 44 திருத்தங்களோடு ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிகாரத்தினுடைய மமதையில் சிறுபான்மையின மக்களை அவர்களை எல்லா நிலையிலும் அழித்தொழிப்பதற்குண்டான ஒரு முயற்சியாக அந்த வஞ்சகமான நிலையிலே அந்த சட்டங்களை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு முயற்சி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, நமது நாட்டிலே இராணுவத்திற்குண்டான சொத்துக்கள், ரயில்வேவுக்கு பிறகுள்ள சொத்துக்களிலே அதிகமான சொத்து வக்ஃப் சொத்துக்கள் தான். நாட்டிலே எந்த துறைக்கும் எவ்வளவு சொத்து இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வக்ஃப் சொத்துக்கள் என்பது பொதுவாக இந்திய நாட்டினுடைய மொத்த நிலை எடுத்து பார்க்கும் பொழுது இராணுவம், அதற்கு அடுத்து ரயில்வே, தொடர்ந்து வக்ஃபுகளுக்குத்தான் அதிகமாக சொத்துக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபிலே வரம்பு மீறுதல் இருக்கிறது, அபகரித்தல் இருக்கிறது, அநீதி நடக்கிறது என்று பல இடங்களிலே அது சத்தம் எழுந்தாலும் கூட அப்படிப்பட்ட அநீதிகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், வக்ஃப் சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும், சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய நல திட்டங்கள் அதன் வழியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதற்குண்டான முயற்சியை செய்கிறோம். இந்தியாவில் உள்ள வக்ஃப் சொத்துக்களை மாத்திரம் முறையாக மீட்டோம் என்று சொன்னால் கல்வி, வேலை வாய்ப்பு, இது போன்ற விஷயங்களிலே ஒரு தன்னிறைவற்ற சமுதாயமா இந்த சமுதாயம் ஆகியிருக்க முடியும். வறுமையை நீக்கிய ஒரு சமுதாயமா இந்த சமுதாயத்தை ஆக்க முடியும். அந்த அளவிற்கு சொத்துக்கள் இந்தியாவிலே வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அதனாலே அரசியல் அமைப்பு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படைகளுக்கு எதிராக நம்முடைய மத உரிமைகளை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார். வக்ஃப் என்பது புனிதமானது, வக்ஃப் என்பது சாதாரணமானது அல்ல. மக்கள் தங்களுடைய சொத்துக்களை நிலையான நன்மைக்காக, இந்த சமூகத்தின் நன்மைக்காக கொடுத்த பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள். வக்ஃப் சொத்து என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நன்மைக்காக தங்களுடைய சொத்துக்களில் இருந்து நிரந்தர நன்மைக்காக வேண்டி அவர்கள் ஆக்கிக்கொள்ள இஸ்லாம் ஏற்படுத்தி காட்டிய ஒரு வழிதான் வக்ஃப் என்பது. அதன் வழியாக ஏராளமான நன்மக்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்.
ஒரு தடவை நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி, ஒரு மனிதருக்கு உங்களிலே உங்களுடைய சொந்த சொத்து பிரியமானதா, உங்களுடைய பிள்ளையின் சொத்து உங்களுக்கு பிரியமானதான்னு கேட்டான். உங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்குது, அது பிரியமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கான சொத்து பிரியமா என்று கேட்கும் பொழுது சஹாபிகள் சொன்னார்கள், நாயகமே, பிள்ளைகளுடைய சொத்தை விட எங்களுக்கு உள்ள சொத்து தானே யாரும் பிரியப்படுவாங்க என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய சொத்து என்பது எதை சதக்காவின் வழியாக முற்படுத்தி வைத்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளின் சொத்துன்னு சொன்னார். அதனாலே அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சொல்லுக்கு ஏற்ப நிலையான நன்மைகளுக்கு உண்டான ஒரு நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார். இந்தியாவிலேயும் சரி, உலக அளவில் இந்தியாவிலே உள்ள மஸ்ஜிதுகள் ஆகட்டும், மதரசாக்கள் ஆகட்டும், தர்காக்கள் ஆகட்டும், கபிரிஸ்தான்கள் ஆகட்டும், குத்துப் மினார் ஆகட்டும், தாஜ்மஹால் ஆகட்டும், இந்தியாவில் உள்ள பிரம்மாண்டமான இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த வக்ஃபினுடைய விளைவுதான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் வக்ஃப் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அமாத் இப்னு ஆதம், ஒரு மனிதன் உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் இன்கத்த அன்ஹு அமலு, உலகத்தில் இனிமேல் அவன் அமல் செய்ய முடியாது, அவனுடைய அமல்கள் முடிந்து போய்விட்டது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல வாய்ப்பில்லை, ஒரு அல்லாஹ் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 3 காரியங்கள் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். இல்லாமல் சலாத், 3 காரியங்கள் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரித்தாலும் கூட அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். அதைத்தான் பெருமக்கள் வக்ஃப் என்று எழுதுகிறார். ஒரு நல்ல காரியத்திற்காக என்று ஒரு மனிதர் தன்னுடைய சொத்திலே ஏதோ ஒரு பகுதியை இந்த காரியத்திற்கு என்று எழுதி வைத்திருக்கிறாரே, இது ஓர் உள்ளதையும் அந்த சதகத்துல் ஜாரியாவிலே நிலையான அந்த தர்மம் காலமெல்லாம் அவருக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய தர்மம் என்று எழுதுவார். அதே போல உலகத்தில் பயன்மிக்க கல்வியை உண்டாக்கி சென்றவர், அதே போல சாலிஹான மக்களை உலகத்தில் விட்டு சென்றவர். இவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அதனால்தான் இந்த நுட்பத்தை புரிந்த காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் ஏராளமான மஸ்ஜிதுகளை, ஏராளமான மதரசாக்களை, ஏராளமான கபிரிஸ்தான் இடங்களை நன்மையான காரியங்களுக்கு இது அது என்று இல்லை, மதரசாக்களுக்குத்தான் மஸ்ஜிதுகளுக்குத்தான் என்று இல்லை, நன்மையான முஸ்லிம் மக்கள் பயன்படுத்துவதற்குண்டான நன்மையான எந்த காரியத்திற்கும் செய்யக்கூடிய அவர்களுடைய நிலையான நன்மைக்காக செய்யப்படக்கூடிய அந்த நன்மை என்பது வக்ஃப் ஆகும். அருமையானவர்களே, அதேபோல் நம்முடைய நாட்டில், ஏன் தமிழகத்திலேயே திருச்சி ஜமால் முஹம்மது காலேஜ் இருக்கிறதே, அதற்கு 100 ஏக்கர் நிலம் காஜாமியான் அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். 100 ஏக்கர் நிலம் மஜ்லிஸுல் உலமா என்ற பெயராலே, மஜ்லிஸுல் உலமாவுக்குத்தான் அந்த சொத்து, அதுதான் நிர்வகிக்கிறது அந்த மதரசாவையும் அந்த காலேஜையும். அதனால ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் செய்தார்கள். மேல் விசாரத்திலே நவாப் அப்துல் ஹக்கீம் சாப் அவர்கள், அதே போல அவர்கள் சென்னை செந்தலுக்கரையிலே உள்ள சித்திக் சரா என்பதை முஸ்லிம்கள் வந்தால் அவர்கள் தங்குவதற்குண்டான ஒரு இடமாக வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அதே போல் சென்னை ஹஜ் ஹவுஸ் என்று கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸ் இருக்கிறதே, பலருடைய வக்ஃபின் நிலம் அது, இதில்தான் அது கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் மக்காவிலே இந்திய ஹாஜிகள் சென்றால் தங்குவதற்காக ஆற்காடு மன்னர்கள் அந்த காலத்தில் ஏற்படுத்தி வைத்த அந்த வக்ஃப் தான் ஜர்வலிலே உள்ள ஆற்காடு நவாப் வக்ஃபினுடைய இடம். நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த உம்மத்திற்கு நிலையான நன்மையை சேர்த்து வைப்பதற்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை பெறுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சதகா ஜாரியா என்பதை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, முதல் வக்ஃப் என்பது குபா மஸ்ஜித் தான். தொடர்ந்து மதீனா முனவ்வரா பல வக்ஃபுகள். நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது காரியத்திற்காக செய்த ஒரு வக்ஃப். ஒரு யூத பாதிரி இருந்தார், ஒரு யூத பாதிரி என்று ஒருவர் இருந்தார், முஹைரீக் என்றவருடைய பெயர். முஹைரீக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய அந்த செய்திகளை முன் வேதத்தில் படித்தவர், நுட்பமான அவருடைய எல்லா தன்மைகளை விளங்கியவர். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான அன்பு கொண்டு நேசம் கொண்டு அவர்கள் மீது உள்ள அந்த நிலையிலே தங்களுடைய கூட்டத்தை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான் சத்தியமானது, அவர்கள் உண்மையாளர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே
நடைபெற இருக்கிற உஹது யுத்தத்தில் நான் அவர்களோடு பங்கு கொள்ளப் போகிறேன் சொன்னார். நடைபெற இருக்கிற உஹது யுத்தத்தில் நான் பங்கு பெறப் போகிறேன். ஒக்கான ரஜுலன் கனியன் கசீரல் அம்வால், நிறைய சொத்துக்களுக்கு அவர் பொறுப்பாளராக அதிபதியாக இருந்தார். சொன்னார், இன் குத்தில் துஹாதல் யௌம், இந்த யுத்தத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொந்தம். என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொந்தம். யஸ்னா பீமா அராஹுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அது மாதிரி அவர்கள் செய்து கொள்ளட்டும், அவர்கள் விருப்பம் போல் அது பயன்படுத்தும் என்று சொல்லிவிட்டு யுத்தத்தில் கலந்தார். அதிலே கொல்லப்பட்டு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டினாங்க. முன் வேதங்களை படித்து அவரை பாராட்டி அவருடைய சொத்துக்களிலே பெரும் சொத்து, கிட்டத்தட்ட பெரும் சொத்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொந்தமாக ஆனது. குறிப்பாக 7 பெரும் தோட்டங்கள் நபி இடத்திலே வந்தது. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எனக்குள்ளதல்ல, இது பொது சொத்துன்னு அறிவிச்சார். பொதுவாக முஸ்லிம்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சொத்தாக அதிலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பொது சொத்தாக அறிவித்த முதல் வக்ஃப் அதுதான். மாதிரி ஏராளமான வக்ஃபுகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமான வக்ஃபுகள் என்பது இருந்தது. அந்த வக்ஃப் என்பது பாக்கியமானது, புனிதமானதாக அமைந்திருந்தது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த மகத்தான பாக்கியமான முஸ்லிம்களின் நன்மைக்காக முஸ்லிம் பெரியவர்கள் செய்த அந்த வக்ஃபை அவர்களுடைய சொத்தை பறிப்பதற்கும் அடிப்பதற்கும் இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு வகையில் அவங்க ஆட்சியில பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட இந்த துணிச்சல் கிட்டத்தட்ட பல நாட்கள் சம்பந்தப்பட்ட விவாதங்கள் நடந்து நேற்று தான் அந்த சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்தி அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாத மற்றவர்களும் வக்ஃப் வாரியத்தினுடைய முக்கியமான உறுப்பினராக ஆகலாம். இதுவரை முஸ்லிம் அல்லாத யாரும் அந்த வக்ஃபை நிர்வகிப்பதற்குண்டான பொறுப்பிலோ உறுப்பினர்களோ வர முடியாது. அப்ப அவங்களுடைய சட்டத்தின்படி கடுமை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம். அப்படியானால் இனிமே அயோத்தி கோவிலுடைய அந்த குழுவிலே முஸ்லிம்களை போடுவீர்களா? சிதம்பரம் கோயிலுடைய அந்த பராமரிப்பிலே ஒரு முஸ்லிமை போட்டு விடுவீர்களா? ஒரு கிறிஸ்தவர்களை போட்டு விடுவீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை அழிப்பதற்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அப்படி யாரும் அவர்கள் விருப்பப்பட்ட யாரையும் வக்ஃபிலே உறுப்பினராக்கலாம் என்றா ஹெச்ராஜா உறுப்பினராயிருவார், அர்ஜுன் சம்பத் உறுப்பினராகுவார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலையை உண்டாக்குவதற்குண்டான ஒரு காரியத்தை சட்ட திருத்தம் என்ற பெயராலே நம்முடைய சொத்தை அபகரிப்பதற்குண்டான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, அதே மாதிரி ஒரு வக்ஃப் சொத்துன்னா கலெக்டர்கிட்ட போய் பதியணும். மாவட்ட ஆட்சியர் இது வக்ஃப் சொத்து தான் என்று உறுதி செய்ய வேண்டும். அவர் உறுதி செய்யாவிட்டால், பதியப்படாவிட்டால் அதுவெல்லாம் அரசாங்கத்தினுடைய சொத்தாய். தமிழகத்திலே 7000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கிறது சொன்னாலும் கூட எல்லா மஸ்ஜிதுகளுடைய அந்த சொத்துக்களும் முறையாக வக்ஃபிலே பதியப்படவில்லை. சில ஆயிரம் மஸ்ஜிதுகள் தான் அப்படி பதியப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் கவனம் செலுத்துபவர்கள் குறைவு. அப்படி நீண்ட காலம் மஸ்ஜிதாக இருப்பது அது கிட்டத்தட்ட வக்ஃபிலே தான் வந்துவிடும் என்று சொன்னால் கூடைய முறையாக பதியப்பட வேண்டும். அதனுடைய முழு அதிகாரம் ஆட்சியருக்கு இருக்கிறது, கலெக்டர் இருக்கிறது. எல்லாம் ரொம்ப நியாயவான்களாகவும் அப்படியே நீதியிலே உச்சமானவர்களாகவும் இருக்கிறார்கள். நீதியினுடைய பொறுப்பிலே இருப்பவர்கள் கூட சந்தேகப்படக்கூடிய அளவிற்குண்டான நீதியை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்க, நீதியின் என்ற பெயராலே அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எந்த வக்ஃப் சொத்தா இருந்தாலும் அது வக்ஃபிலே பதியப்பது ஆட்சியர் அங்கீகரிக்க வேண்டும். இது வக்ஃப் சொத்து தான் என்று அவர் உறுதி செய்ய வேண்டும். என்ன ஆகும்? லஞ்சம் தலை விரித்தாடும், அதிலே ஊழல்கள் பெருகி போகும். தேவையில்லாத நம்முடைய சொத்துக்கள், வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்குண்டான பகீரத முயற்சி என்பதிலே எந்த விதமான சந்தேகம். ஆனால் நல்ல வேளை, எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பினாலே இந்த 10 வருஷத்துல இல்லாத ஒரு சம்பவம் இந்த சட்டத்தில் நடந்திருக்கு. இந்த 10 வருஷத்திலே இதுவரை அவர்கள் கொண்டு வந்த எந்த மசோதாவையும் நிலைக்குழுவுக்கு அனுப்பினதே இல்லை.
அவங்க எல்லாம் சேர்ந்து பாராளுமன்றத்தினுடைய அவைகளில் உள்ள முக்கியஸ்தர்களும் சேர்ந்து அதை முடிவு செய்ய வேண்டும் என்று நிலைக்குழுவிற்கு இதுவரை இந்த 10 வருடத்துல எந்த சட்டத்தையும் அனுப்பியதில்லை. ஆனால் கடுமையான எதிர்ப்பின் காரணத்தினால், இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர் என்று அழித்து சொன்ன காரணத்தினாலே, முஸ்லிம்களுடைய மத உரிமையை பறிக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய பொருளாதாரத்தால் வீழ்த்தக்கூடிய ஒரு சதி என்று அழுத்தமாக பதிவு செய்த காரணத்தினாலே இது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாதி ஓஞ்ச மாதிரிதான். அது அங்க போயாச்சுன்னா கிட்டத்தட்ட பாதி ஓஞ்சது போல்தான். அல்லாஹ்வுடைய எல்லா சதியையும் முறியடித்தரல வானானவர்களே, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எல்லா நிலையிலும் பொருளாதாரத்தில் நம்மை வீழ்த்துவதற்குண்டான சதியாக திட்டமிட்டு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரர்களே, அதனாலே நாம் எல்லாம் இந்த காரியத்திலே இந்த சதி முறியடிக்கப்பட்டவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வர பார்க்கிறார்கள். அது முறியடிப்பதற்காக துவா செய்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பக்தி பூர்வமான ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இரையச்சமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது, அல்லாஹ் சொன்னது மாதிரி லா எதிர்க்கும் மன்னல்ல இதை ததைத்தும், நீங்கள் நேரான பாதையில் இருந்தால் யார் வழிகட்டு இருக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் தான், நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிளவுகள் தான், நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய இரையச்சத்தினுடைய குறைபாடுகள் தான் வரக்கூடிய ஆபத்துகள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அதனாலே இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலைப்பாட்டில் நாம் ரப்பிடத்தில் முறையிடுவதோடு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அல்லாஹு தஆலா இதுவோ உள்ள கெடுதிகளில் இருந்தும் இந்த சமூகத்தை பாதுகாப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ச்சியாளர்களுடைய இந்த சூழ்ச்சி அல்லாஹ் முறியடித்தருள்வானாக. அவர்களை எல்லா நிலையிலும் அவர்களை அல்லாஹு தஆலா வீழ்ச்சியிலும் தோல்வியிலும் கேவலத்திலும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. முஸ்லிம் சமூகத்தை எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா கண்ணியமான முறையில் என்று வாழச் செய்வதற்குண்டான உயர்ந்த நசீவை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.